ඔබතුමාලගේ අමාත්‍යංශයට වෙන් කරලා තියෙන මුදල් අපේ අවශ්‍යතාවයන්ගේ ප්‍රමුඛතාවයන් අනුව තමයි වෙන් කරලා තියෙන්නේ. ඒ වගේම තවත් අපි කළ යුතු වැඩ තිබෙනවා. යම් මුදල් වල සීමාවන් මත ඒවා අපේ ප්‍රමුඛතාවයට ඇවිල්ලා නැහැ. ඒ නිසා අර තව ප්‍රශ්න தற்போதுள்ள நிதி வரையறைக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு 2026ஆம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயல்திறனுடன் அந்த நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களின் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மூலதன செலவாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் உகந்த முறையில் அவற்றை செலவழித்து தேவையான நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றத்தை அடைய கடந்த கால அரச பொறிமுறை தவறியதால் இந்நாட்டு மக்கள் பல அபிவிருத்தி வாய்ப்புகளை இழந்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் சில சந்தர்ப்பங்களில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது செலவு செய்யப்படாத நிதி என்று கணக்கிடப்படும் சூழ்நிலை நாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இன்று எந்தவித தாமதமுமின்றி தேவையான நிதியை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதற்கு அவசியமான பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் வரையறைகளின்படி தேசிய உற்பத்தியில் 13% மாத்திரமே செலவிட முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். அதில் குறைந்தபட்சம் 4% மூலதன செலவாக ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அதன்படி நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற அடிப்படையில் அமைச்சுக்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாட்டின் பிரதான முதலீட்டாளர் அரசாங்கம் என்ற வகையில் மூலதன செலவினங்களுக்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 1400 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மேலதிகமாக டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்வதற்காக கூடுதலாக 500 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் பௌதீக முன்னேற்றத்தை அடைவதே அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு உள்ள முதன்மை பொறுப்பு என்றும் முன்மொழியப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த தவறினால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதன் ஊடாக இழக்கப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதேபோன்று எதிர்வரும் 2026ஆம் ஆண்டில் அமைச்சு மட்டத்தில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகளை பயன்படுத்துதல் குறித்தும் இதன் போது தனித்தனியாக விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் உட்பட நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. මේ ගැන කල්පනා කරලා මේ වියදම් වැය ශීර්ෂ නිසි පරිදි කළමනාකරණය කළ වියදම් කරලා අවශ්‍ය භෞතික ප්‍රගතියක් ඒ සඳහා රටේ සංවර්ධනයත් ජනතාවට අවශ්‍ය වෙන සේවාවන් පුළුල් කිරීම සඳහා යෙදවීම සඳහා ඔබතුමාලගේ තමයි කාර්යභාරය තිබෙන්නේ. ඒ කාර්යභාරය ඉටු කරන්න කියන ඉල්ලීම තමයි අපි කරන්නේ.